இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா. நீயத்து எந்த இடத்துல இருந்து நம்ம துவங்கணும்? ஷாஃபி மதஹபை சார்ந்தவங்க நீயத்து எந்த இடத்துல இருந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா, ஷாஃபியினுடைய அந்த உளுவினுடைய ஃபர்துகள் 6. அதில் 4 ஃபர்துகள் கழுவக்கூடிய அந்த மசகு செய்யக்கூடியதிலேயும் கழுவக்கூடிய உறுப்புகளிலேயும் வரக்கூடிய ஃபர்துகள். முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, 3வது மசகு செய்கிறது, 4வது கால்களை கழுவுவது. 3 கஸ்லு 1 மசஹை, அப்படிதானே? அப்போ நீயத்து ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால முதல் உறுப்பான முகம் இருக்குல்ல, முகத்தை கழுகும் போது ஒருத்தன் கரெக்டாக என்ன செய்யணும்? நீயத்து வைக்கணும். ஃபரதான உறுப்பு முகம்தான் முதல்ல ஆண்டு. கை இந்த கஃப் வரைக்கும் கழுவுறது ஃபரத் அல்ல, அது சுன்னத்து. அதனால் முகத்தை கழுகும் போது கரெக்டாக நெத்தியிலேருந்து கழுகும் போது நீயத்து வைக்கணும். ஒருவேளை அதுலேயும் கூட முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது முகத்தினுடைய அந்த மூக்கு பகுதிக்கு வரும்போது தான் ஒருத்தருக்கு நீயத்தே வருது. அப்போ தான் ஒருத்தர் நீயத்தையே வைக்கிறான். அப்படின்னா முகத்திற்கு அந்த மூக்கு பகுதிக்கு மேல் கழுவப்பட்ட உறுப்புகள் அது கழுவியதாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. மறுபடியும் நீயத்து வச்ச மாதிரி இன்னொரு தடவை நம்ம அதை என்ன செய்யணும்? கழுகணும். அப்போ தான் அந்த உதவு கூடும். ஒருவேளை ஒருத்தர் முகத்தை கழுவும் போது நீயத்தையே வைக்கலை, முகத்துக்கு பிறகாடி இந்த கையை கழுகும் போது தான் ஒருத்தர் நீயத்து வச்சான், முழங்கை உட்பட கையை கழுவணும்ல, அந்த நேரத்தில் ஒருத்தர் நீயத்து வச்சா அப்போதும் அவனுடைய உது என்பது கூடாது. ஏன்? முகத்தை கழுவும் போது நீயத்து வைக்கல. ஆக முதல் உறுப்பான முகத்தை கழுகும் போதே நீயத்து சேர்ந்திருக்க வேண்டும். 2வது சட்டம், அப்போ நம்ம முதல்ல கையை கழுவுவோம், கஃப்பை மட்டும் கழுவுவோம், அடுத்து வாய் கொப்பளிப்போம், நாசிக்கு நீர் செலுத்துவோம். இந்த நேரத்துலலாம் நீயத்து தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அது சுன்னத்தான உறுப்புகள், அதை கழுவுறது. அந்த நேரத்திலேயே ஒருத்தர் நீயத்தை வைக்கிறான் தான் வைக்கலாம். ஆனால் அந்த நீயத்தை அப்படியே கை கழுவும் போது, வாய்க்கு பிடிக்கும் போது, முதமலா செய்யும் போது இழுத்துட்டு முகம் கழுவுற வரைக்கும் அந்த நீயத்தை ஒருத்தர் என்ன செய்யணும்? சேர்த்துறோம். அப்படி வைக்கிறான் தான் ஆரம்பத்திலேருந்து நீயத்து வச்சு நீயத்தை அப்படியே கொண்டு முகத்து வரைக்கும் சேர்த்துட்டான்னா அதுவும் கூடும். இதுக்கு தான் நமக்கு இமாம்கள் அழகாக சொல்லி தருவாங்க. ஒருத்தன் அப்படி முகத்தில் அப்படியே ஆரம்பத்திலேருந்து நீயத்தை இழுத்துக்கிட்டே முகம் வரைக்கும் கழுகிட்டானா சுன்னத்தினுடைய பாக்கியம் இழந்துருவான். மதுமகா செய்கிறது சுன்னத்து, வாய்க்கு பிடிக்கிறது, நாசிக்கு நீர் செலுத்துறது, இதெல்லாம் சுன்னத்து தானே. இதெல்லாம் ஃபரலினுடைய நீயத்துக்குள்ளே வந்துட்டுன்னா சுன்னத்தினுடைய நீயத்து இல்லாமல் போயிடுமே. அதனால தான் இமாம்கள் சொல்லி தருவாங்க, நீயத்தை நீங்கள் 2 விதமாக வைக்கணும். முதலாவது இந்த சுன்னத்தான உறுப்புகள், வாய் முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி கையை கழுவோம், வாய்க்கு பிடிப்போம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கழுகும் போது நான் உழுவினுடைய சுன்னத்தை நீயத்து வைக்கிறேன்னு சொல்லி நீயத்து வைக்கணும். அப்படியே முகத்தை கழுகும் போது ஒதுவினுடைய ஃபரதை நான் நீயத்து வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நீயத்து வச்சானா சுன்னத்தை செய்த பாக்கியமும்